அனைவருக்கும் வணக்கம். கரூரில் 41 பேரை இந்த தாவேகா காரணங்கள்லாம் சேர்ந்து கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் கரூரில் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்குங்க. அசம்பாவிதம் நடந்ததை சிரிச்சுக்கிட்டே சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க இந்த தாவேகாவினர். இனிமேலாம் சின்ன சின்ன குழந்தைங்களை தவிர இந்த தாவேகா கட்சியில் எவனுக்கு என்ன ஆனாலும் நம்மளாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். நான்லாம் அந்த மோடுக்கு போயிட்டேங்க. அந்த அசம்பாவிதம் என்ன அப்படின்றத பாருங்கள். கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி நாஞ்சில் சம்பத்துக்கு அங்க ஒருத்தருக்கு அடி விழுந்த உடனே தான் பேச்சாற்றல் பேச்சு திறமை எல்லாம் அப்படியே டக்குன்னு பொங்கி வெளியே வந்துருச்சு போல. டப்புன்னு பேசிட்டாப்புல. தலைவனை மாதிரியே டயலாக பேசாம நகர முடியாது. எப்படி இருக்காங்க பாருங்களேன். தலைமை என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு அதை பேசி முடிக்கிற வரைக்கும் நிக்கவே மாட்டேங்கிறாப்புல. எவன் செத்தா என்ன எவன் என்ன ஆனா என்னன்னு நிக்கிறாப்புல. இவர் என்னன்னா அங்க ஒருத்தர் மேல கொடிகம்பம் விழுது என்னாச்சு ஏதாச்சுன்றது இல்லாம வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் என்னமோ பேசினாப்புல. இதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லைங்க. என்னத்தையும் பேசிட்டு போட்டு என்னத்தையா உளரும். வாசுகி ஒரு சாலை விபத்தில் சாலையிலேயே சமாதியாகி போனாள். அங்கே பக்கத்தில் ஒருத்தருக்கு அடிபட்டுருக்காரு. என்னன்னு போய் பாருங்கயா. அதை பார்க்கறத விட்டுக்கிட்டு சாலை விபத்தில் வாசுகிக்கு அதாச்சு இதாச்சு எதுக்கு அதெல்லாம். முதல்ல இங்கே பக்கத்தில் ஒருத்தர் அடி வாங்கிட்டு கிடக்குறான். அதை பார்க்கறத விட்டுக்கிட்டு ஐயோ இவனுங்களால எப்படிங்க இப்படியெல்லாம் இருக்க முடியுது. இப்படியெல்லாம் இருக்க முடிஞ்சவங்க அப்படின்றதுனால தாவேக்கால போய் சேர்றாங்களா, இல்லைனா தாவேக்கால போய் சேர்ந்ததுனால இப்படியெல்லாம் ஆயிடுறாங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குதே. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு அடிபடுது, என்னமோ ஆகுது. அதை தானே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஐயோ என்ன ஆச்சோ தெரியலேன்ட்டு. ஆனால் இவங்கள பாருங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு குழந்தை கீழே விழுந்து கிடக்குதே, அது எல்லாரும் நிப்பாட்டுவோம் அதெல்லாம் கிடையாது. ஏறி மிதிச்சிட்டுனாலும் போயிடுவோம். அதே மோட்டில் தான் இருக்கானுங்க பாருங்க. இவனுங்களுக்கு மத்தியிலலாம் போய் சிக்கிறவே கூடாது. ஐயோ கல்யாண வீட்டுக்கு போனால் மணப்பெண் வாங்கி விழுறாங்க. என்னென்னலாமோ நடக்குதுங்க. இவனுக்கு என்ன சனியம் பிடிச்சவனுக்கு. சனி என்ன நம்ம சும்மா சொல்லலாம், உண்மையாலுமே சனியன் தான். இந்த சனிய கிணிய இதிலெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சொல்ல வைக்கிறாங்களே. சனியம் பிடிச்சவனுங்க. சரி, சின்ன கொடிகம்பமாக இருந்தாலும் சரி, பெரிய குடிகம்பமாக இருந்தாலும் சரி, இவனுங்க எதை நிப்பாட்டினாலும் எல்லாம் சரிஞ்சு தான் விழுது. மேற்கூரையே போடாமல் இவ்வளோ நாள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ தான் மேற்கூரையே போட ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்கு. அடுத்ததான் ஒரு முக்கியமான செய்திங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைமையோடைய அனுமதி இல்லாமல் மாநில மற்றும் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரும் எந்தவித ஊடக விவாதங்கள்லையும் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து உத்தரவு போட்டிருக்காப்புல. பொதுவெளியில் நடத்தக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், விவாதங்கள், நேரடி பேட்டிகள் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களுக்கு நேர்காணல் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து தாவேகா தலைமையுடைய முன்னனுமதி கண்டிப்பாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காப்புல. அவங்க கட்சி தலைமைக்கே தெரிஞ்சு போச்சு. இவனுங்க எல்லாம் போய் கண்ட இடத்துல அடி வாங்குறானுங்க. வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, எல்லா இடமும் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கட்சி தலைமைக்கே தெரிஞ்சிருக்கு இவனுங்களுடைய லட்சணம் என்னன்ட்டு. கட்சி தலைமை அந்த லட்சணம் தானே. பின்ன அவங்க மட்டும் என்ன நல்லா வந்து அரசியல் தெரிஞ்சு எல்லாரும் அட்லீஸ்ட் இவங்களாவது டிபேட் ஷோவுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கட்சியுடைய தலைமை என்னத்தை பண்ணுது? இன்னைக்கு வரைக்கும் மீடியாவை சந்திச்சு ஒரு வார்த்தை கூட பேசினா கிடையாது. ஆஃப் கேமரா இன்டர்வியூ அப்படி இப்படின்னு வந்து உருட்டிக்கிட்டு ஏன் பூசிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு அரசியல் தெரியலன்றது வெளியில பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றதுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவனையெல்லாம் டிவி டிபேட் ஷோஸ்ல போய் அடி வாங்குறதெல்லாம் இப்பதான் கண்டே பிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இப்பதான் டிவி எல்லாம் போட்டு பாக்குறாங்க போல நம்ம பசங்க என்ன சம்பவம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அங்க பார்த்தாக்க ஐயோ என்ன எல்லாரும் நம்ம பசங்களை சேர்ந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் நடக்குதா ரொம்ப நாளா? ஐயோ என்ன பூச்சி ஆடுது, ப்ளீஸ் இதை மாத்துங்க, இது வந்து நம்ம பெர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கட்சியுடைய தலைவரே பிரஸ் மீட்லாம் கொடுக்கறது இல்லை. நீங்கள்லாம் என்னடா ஊடகத்தில் போய் உட்கார்ந்துருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்தா என்னடா செய்வீங்க? உங்க கொள்கை என்னன்னு கேட்டாக்க திமுக வேட்டுக்குள்ளேயே பாஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. பொதுமக்கள் கிட்ட பயங்கரமான சிரிப்பலைகள் உருவாகிட்டு இருக்கு. சரி, இப்படி ஒரு சட்டத்தை வந்து தாவேகா கட்சிக்குள்ள அவனுங்க போட்டதுனால இனிமே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆகுமோன்னு தோணுதுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள் விட மாட்டானுங்க. தாவேகா ஆதரவாளர்ன்ற பேர்லையாவது எவனை வருவான் இல்லையா, அவன் மாட்டுவான், அவனை வச்சு செய்வான். டிபேட் ஷோஸில், இன்டர்வியூவில் இதில் எல்லாம் பங்கெடுக்கிறவங்க பெர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி நல்லா ட்ரோல் ஆகுறாங்கன்றத சொல்கிறாரு. அப்படின்னா விஜயை வந்து பேசக்கூடாது. ஏன்னா அவர் வந்து பேசினாருன்னா ஒரு வாரத்துக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு போகிறாரு. வச்சு ட்ரோல் பண்ணுறாங்களே எல்லாருமே. எமோஷ்னல், இன்னைய மக்களையும் பிரிக்க முடியாதோ, இது வந்து பாண்டிங், என்னைய பார்த்து எல்லாருக்கும் காண்டு, இப்படியெல்லாம் கண்டபடி கேனத்தனமாக பேசிக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் வந்து வச்சு செய்கிறோமே நாங்கள்லாம். சரி, இப்போ இந்த கட்சி தலைமை கிட்ட அந்த அனுமதி பெறுறதுன்ற அந்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்?
அப்படியே கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்களா? இந்த மாதிரி நான் டிபேட் ஷோவிற்கு போக வேண்டும்னு சொல்லிட்டு ஏதாவது கடிதம் எழுதி கொடுப்பாங்களா? அதை வந்து பெர்மிஷன் கொடுக்கணும்னா விஜய் வந்து கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்களா? அந்த மாதிரிப்பா உனக்கு வந்து திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, தந்தை பெரியாரை பற்றி கொஞ்சம் நேரம் பேசு, இப்படி கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவ, அப்படி கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவ, இதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அந்த கட்சிக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கா? அந்த கட்சியுடைய தலைவனுக்கே ஒன்றும் தெரியாதே, அவருக்கு புல்லு கதை தானே தெரியும். எருமை கதை, புல்லு கதை, சிங்கம், லயன், அது அப்புறம் புது புது பாம்பு கதை, அது இந்த மாதிரி தானே அவருக்கு தெரியும். அவருக்கு வேற என்ன தெரியும்? அவருக்கு குட்டி கதைகள்லாம் அவருக்கு தெரியும். டிபேட்டு, இன்டர்வியூஸ் இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? கதை சொல்லணும்னா நல்லா சொல்லுவாப்ல, நல்ல அணில் குஞ்சுகள் காதுக்குள்ள விட்டு ஏத்தணும்னா நல்லா ஏத்துவாப்ல, அது மட்டும் அவருக்கு நல்லா தெரியும். தலைமைன்னா அந்த தலைமை யார்? ஆதவ அர்ஜுனாவா, புஷி ஆனந்தா, விஜயா? இவங்க எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சே. இதில் யாருக்கு அரசியல் தெரியும், அரசியல் தெளிவு இருக்கு, என்ன இருக்கு, என்ன இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விஜயும் பேச மாட்டாப்ல, கட்சிக்காரங்களும் பேசக்கூடாதா? எல்லாருமே அமைதியாக இருந்தால் தேர்தலில் ஜெயிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல. சைலண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அரசியல் தெரியுமா அப்படின்லாம் பேசுகிறவங்க தானே இவங்க. சைலண்ட்டாக இருக்கிறது அரசியல் தான் உண்மையாலுமே. ஏன்னா இவங்க சைலண்ட்டாக இருக்கிறதையே மக்கள் பார்த்து இவங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாக்களிக்காமல் இருக்க போகிறாங்க. அதனால சைலண்ட்டாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் தான். ஆனால் அவனுங்களுக்கு அது நெகட்டிவான அரசியல், நமக்கு பாசிட்டிவான அரசியல். என்னதான் இப்படியெல்லாம் கட்டுப்பாடு விதிச்சாலும், என்னதான் இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு பயங்கரமாக வியூகம் வகுத்து, அப்படி செஞ்சால் இப்படி வந்துடும், இப்படி செஞ்சால் அப்படி வரும், நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் தற்கூரிகள் அம்பலப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த அணில் குஞ்சுகளை இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா, குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்கடா, இதை செய்யாதீங்கடா, அதை செய்யாதீங்கடான்னு அவனுங்க உயிருக்கு தேவையான விஷயங்கள், அவனுங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், போய் காலேஜில் போய் படிக்கடா, இந்த மாதிரி இவனை பார்க்கணும்னு வராதீங்கடா இப்படிலாம் வந்துட்டு என்னதான் எடுத்து சொன்னாலுமே அதையே கேட்காதவனுங்க இதையெல்லாம கேட்க போறானுங்க. நாங்க தான்டா கட்சி தலைமை, எவன்கிட்டடா பெர்மிஷன் வாங்கணும், விஜயாவது இவனாவது, நாங்க தான்டா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க. அவனுங்களெல்லாம் பத்தி தெரியல இவங்களுக்கு, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது வந்து காத்து அணை போட்டு ஆத்த வேணா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. ஓ அவரும் பேசக்கூடாதா? ஓ இவரும் பேசக்கூடாது, இவரும் பேசக்கூடாது. ஓ அவரு கூட வருவாரே அவரும் பேசக்கூடாதுல்ல. சரி எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் ட்விட்டரில் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு, அதில் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதில் பேசியிருக்கானுங்க, இங்க பாருங்களேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடக்கும். 26ல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடும். டிஎம்கே பிரதான எதிர்கட்சி 58 சீட்டில் வந்துடும். இவங்க வந்து 38 வருவாங்க கூட்டணியோட. 2 மாதத்தில் அமித்ஷா வந்து எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணுவார் அதிமுகலேருந்து. பாஜக தான் 3வது பெரிய கட்சி. அடுத்தது டிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிட்டு அப்புறம் பைப்போலாரில் வருவாங்க, விஜய் எதிர்த்துக்கிட்டு எல்லாரும் ஒரே அணியில் வருவாங்க வண்டியில். சிபிஎம் சிபிஐ இந்த பக்கம் வரலாம், இல்லை அவங்க என்ன வராங்களோ அது அவங்களோட தலையெழுத்து. நாம் தமிழர் திமுக கூட கூட்டணி வச்சிருவாங்க. நாம் தமிழர்லாம் சர்வைவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இந்த போட்டியில அவங்கலாம் 1% போயிடுவாங்க. இவனுக்கு எப்படிதான் சிரிப்பே வராம இப்படிலாம் பேசுறானுங்களோ தெரியலங்க. ஐயோ அதிமுக நாம் தமிழர் எல்லாரும் கூட்டணி வச்சு வருவாங்க. அண்ணன் அப்படி என்ன பெரிய பிடிக்கி, அதை தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். முதலமைச்சரே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாராம், இவங்க எல்லா கட்சியும் சேர்ந்து வருவாங்களாம். அப்படி என்ன பெரிய பிடிங்கன்னு கேட்குறேன். தனி உலகத்தில் வாழ்கிறானுங்க, டெலியூஷனில் வாழ்கிறானுங்க. அப்படியே கற்பனை திறன் இந்த தாவைக்காரங்களுக்கு கொட்டி கிடக்குதுங்க. இந்த சினிமாவுக்குலாம் கதை ஏதாவது எடுக்கணும்னா இவனுங்களை வச்சு எடுக்கலாம். சினிமாவுக்கு கதை எடுக்கிறது, இந்த சினிமா டயலாக்ஸ் பேசுறது, சவால் விடுறது, எங்கள் தலைவரை தொட்டுப்பா அப்படின்லாம் பேசுறது, அந்த எமோஷனலி அழுகிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறது. சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான், இப்படி தான் இருப்பானுங்க. எதுக்கு தான் அரசியலுக்குள்ள வந்து இங்கே வந்து சினிமாவையும் அரசியலையும் கலந்துக்கிட்டு இருக்கானுங்களோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ரிசல்ட் அன்னைக்கு முரட்டு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. நான்லாம் இப்போவே சொல்லிவிட்டேன், நான்லாம் லைவ் போட்டாலும் போட்டுருவேன், முழு நாளைக்கு லைவ்ல தான் இருந்தாலும் இருப்பேன். என்னுடைய சூழலை பொறுத்து நம்ம சேனலுக்குள்ளேயே வந்து குடியிருங்க. இந்த விஜயுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம போட்டு மிதிப்போம், புரியுதுங்களா? ஆட்சி அமைச்சிருவானுங்களாம் தனிப்பெரும்பான்மையா, அது எதிரில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கூட்டணி சேருவாங்களாம், இவரை வீழ்த்தவே முடியாதான். முன்ன பின்ன எலெக்ஷனே பார்த்துருக்க மாட்டானுங்க போல இருக்குங்க. தேர்தல் முடிவுகள் வரப்போ ராஜ்மோகன் தலைமறைவாவது உறுதி. இப்போ இப்படியெல்லாம் பேசுறது தானே ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாமும் தடை விதிக்கணும்ல, கட்சியிலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும் அப்படின்லாம் கட்சி தலைமை கிட்ட பெர்மிஷன் இருக்கணும்னு சொல்லணும்ல. அப்போனா ஒரு பொதுக்கூட்டமும் நடத்த முடியாது, கட்சி சார்பாக ஒன்றுமே இயங்காதே. இவனுங்களுடைய கட்சியும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.